ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அந்த லெசனோட நேம் வந்து ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா? ஓகே, இது பார்க்குறதுக்கு முன்னால் சில மீனிங்ஸ் நம்ம பார்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹோம்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோம்லெஸ்னால் என்னென்னா வித்தவுட் ஹோம், வீடு இல்லாமல் ரோட்லேயே திரிவாங்க இல்லையா, பெக்கர்ஸ், இந்த மாதிரி சில பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள தான் ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஹோம்னா வீடு, ஹோம்லெஸ்னால் வீடற்ற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூமரங் அப்படின்னா என்னென்னா, பூமரங்னா நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலீக்ஸ், அதுக்கோட மீனிங் என்னென்னா கோவொர்க்கர், டீம்மேட்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூலில் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்ப்பாங்களே, அவங்கள தான் கொலீக்ஸ் இல்லைன்னா கோவொர்க்கர், டீம்மேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம கிளாஸ்மேட் சொல்லுவீங்களா, அது மாதிரி இங்கே டீம்மேட். நெக்ஸ்ட்டு மெடிக்கேஷன் மீன்ஸ், மெடிக்கேஷன்னா அதோட அர்த்தம் மெடிசின். இன்க்ரெடிபிள், இன்க்ரெடிபிள்னா அன்பிலீவபிள், டிஃபிகல்ட் டு பிலீவ், நம்பவே முடியாத அளவுக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்க்ரெடிபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிசிபேட்டிங், ஆன்டிசிபேட்டிங்னா எக்ஸ்பெக்டிங், எதிர்பார்க்குறது, எதிர்பார்த்து காத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ஆன்டிசிபேட்டிங் மீன்ஸ் எக்ஸ்பெக்டிங். சரி, அடுத்து பாருங்கள், ஃபார்ச்சுனேட்லி, ஃபார்ச்சுனேட்லினா லக்கிலின்னு அர்த்தம், அதிர்ஷ்டவசமா அப்படின்னு அர்த்தம். கின், கின்னா என்ன அர்த்தம், ரிலேட்டிவ்ஸ். நம்ம பத்திரிகையிலலாம் சில பத்திரிகைகளில் பின்னால் கித் அண்ட் கின்னு போட்டிருப்பாங்க. கின், கேஐஎன், கின்னா ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா? அடுத்து பேட்லிங், பேட்லினா போராடுறது, ஸ்ட்ரகிளிங். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்னாலும் ரிட்டன், நம்ம என்ன அப்படியே என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கிறதா ரெசிப்ரோக்கல். சரி, இங்கே கடைசியாக இந்த டூடோன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். அந்த டூடோன்றது அந்த லெசனில் உள்ள ஒரு வேர்டு. இது வந்து என்னென்னா, அந்த டூடோன்றது ஒரு மேகசினோட நேமு. சரியா, இப்போ நம்ம ஊரில் ஆனந்த விகடன், மங்கையர் மலர், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மேகசினோட நேம் பேர் என்னென்னா டூடோ. இதில் வந்து அனிமல்ஸை பற்றின நிறையா மெசேஜஸ் வந்து இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த முக்கியமான வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதோட மீனிங்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அந்த மீனிங்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது. அதை வந்து எப்போவுமே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மீனிங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோடய ஸ்பெல்லிங்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை திரும்ப திரும்ப அந்த புக்ஸை வந்து கவனமாக ரீட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்து நமக்கு கரெக்டாக மெமரி ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், homeless man and his friends, a true story. There is a homeless man in Rio do Sul in South Brazil who often sacrifices his own food to feed the stray dogs around him. Okay, one time he suddenly required emergency treatment. His kindness came back to him like a boomerang. For the faithful dogs he had been feeding made sure he wasn't alone. சரி, இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹோம்லெஸ்னால் என்னன்னு சொன்னேன். ஹோம்லெஸ்னால் வீடு இல்லாதவங்க. சரியா, பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களில் வாழ்வாங்களே, அவங்கள தான் ஹோம்லெஸ்ன்னு சொன்னோம். எங்கே இந்த மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா, ரியோ டோ சுல் இன் சவுத் பிரேசில். நம்ம ஊரில் எப்படி தமிழ்நாடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த சவுத் பிரேசிலில் ரியோ டோ சுல்ன்ற இடத்துல வந்து இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம். சாக்ரிஃபைசஸ் அப்படின்னா என்னென்னா தியாகம் பண்ணுறது. ஹிஸ் ஓன் ஃபுட் டு ஃபீட் த ஸ்ட்ரே டாக்ஸ். ஃபீட் அப்படின்னா உணவளிக்கிறது. இவர் என்ன பண்ணுவாரா, அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால் என்னது, சுற்றி வாண்டரிங் சொன்னேன் இல்லையா, வாண்டரிங்னா சுற்றி திரிகிறது, சுற்றி தெரியல டாக்ஸ்லாம் ரோட்டில், அதுக்கு வந்து தன்னோட உணவை எப்போவுமே என்ன பண்ணிடுவாராம், சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாராம், தியாகம் பண்ணிடுவாராம். ஒன் டைம் ஹி சடன்லி ரெக்கையர்டு எமர்ஜென்சி. ரெக்கையர்ட்னா தேவைப்படுறது. இவருக்கு ஒரு தடவை திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஹிஸ் கைண்ட்னஸ், இவரோட அன்பே இவருக்கு வந்து பூமரங் மாதிரி திரும்பி வருதான். எப்படி?
For the faithful dogs he had been feeding made sure he wasn't alone. இவர் இந்த தெருநாய்க்கெலாம் அன்பு செலுத்தினார்ல, அந்த டாக்ஸ் வந்து இவருக்கு தன்னோட அன்பை வந்து திருப்பி செலுத்துதுக்கலாம். இவர் வந்து தனியாக இல்லை, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணுதான், அவருக்கு துணையாக இருக்கான். சரி, செகண்ட் பேராகிராஃப் போகலாம். த டாக்ஸ் இன்க்ரெடிபிள் லாயல்ட்டி. இன்க்ரெடிபிள்னால் நான் என்ன சொன்னேன், நம்ப முடியாத, அன்பிலீவபிள்னு சொன்னேன்னா. லாயல்ட்டினா விசுவாசம். லாயல்ட்டி வாஸ் விட்னஸ்ட் பை நர்ஸ் கிறிஸ் மேம்ப்ரிம். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோம்லெஸ் மேனை பார்த்துருக்கோம், இப்போ செகண்ட் வந்து கிறிஸ் மேம்ப்ரிம். அப்புறம் ஸ்ட்ரே டாக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இதுதான் இதில் வர கேரக்டர்ஸில் மெயினாக இருக்குது. அண்ட் ஹர் கலீக்ஸ் த ஹோம்லெஸ் மேன் நோன் அஸ் சீசர். இந்த ஹோம்லெஸ் மேனுக்கு பேர் என்னென்னா சீசர். சரியா, known as Caesar, arrived at the emergency room at the hospital at about 3 a.m. 3 a.m.க்கு வராரு. To seek treatment and medication. Medication means medicine. For a pre-existing health condition he had been battling. Battlingனா போராடுறது, struggling. It was his first time at the hospital for treatment. As he normally goes to another health facility in town, thus Mambrim and her colleagues did not know about Caesar's condition nor his background. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ் மேம்ப்ரிம்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாட்சி மாதிரி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி கிறிஸ் மேம்ப்ரிம் அண்ட் ஆல்சோ ஹர் கலீக்ஸ். அவங்களுக்கு கலீக்ஸ்னால் யாருன்னா கூட வேலை பார்க்குறவங்க. சரியா, டீம் மேட் சொன்னோம் இல்லையா. சரி, அவங்களால இந்த டாக்ஸோட லாயல்ட்டி, அந்த விசுவாசத்தை நம்பவே முடியல. அவ்வளோ தூரம் அது வந்து எப்படியா அந்த ஹோம்லெஸ் மேனை சுற்றி வரதை அவங்களால ஒரு ஆச்சரியமாக அதை சொல்கிறாங்க. த ஹோம்லெஸ் மேன் நோன் அஸ் அ சீசர். அவர் இந்த ஹோம்லெஸ் மேன் என்ன பண்ணுறாரா, ஒரு நாள் இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு வராரு 3 AM. சரியா, அப்போது ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிக்கேஷன் என்ன சொன்னால் மெடிசின் ஃபார் எ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன். அவருக்கு ஏதோ உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் முன்னாலே. சரியா, அதுக்காக போராடி இருக்கார். அந்த இதுலேருந்து நோயிலேருந்து விடுபட முடியல. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வந்திருக்காரு. இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட் த ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ as he normally goes to another health facility in town. சரியா, as he normally goes to another health facility in town. அது எப்போது என்னது, அந்த கிளினிக் மாதிரி தான் சின்ன இருக்கும் இல்லையா, அதுதான் ஹெல்த் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் தான் இவர் என்ன பண்ணுவாராம், போவாராம். Thus Mambrim and her colleagues did not know about Caesar's condition and his background. அவரை பற்றியும் தெரியாதான், அவரோட பேக்ரவுண்டை பற்றியும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதான். சரியா, but not before long they realized that he had a gang of dogs accompanying him. accompanyனா சுற்றி இருக்கிறது. 4 concerned dogs had showed up at the entrance of the hospital and were waiting for Caesar. They were concerned about their homeless master, who the nurses soon learned had been for some time forgoing this own meals to feed the dogs. But not before long. ரொம்ப நேரம் கூட ஆகலை, அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. they realized, யார், கிறிஸ் மேம்ப்ரிமோ அவங்களோட கலீக்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டாக்ஸ்லாம் அவருக்கு துணையாக வந்திருக்கு. அக்கம்பனிங்னா என்னது, துணையாக கூடவே வர்றதை தான் சொல்கிறாங்க. 4 concerned dogs had showed up at the entrance of the hospital. அந்த 4 டாக்ஸ் என்ன பண்ணுது, they were waiting at the entrance of the hospital. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சான், வெயிட் பண்ணிச்சான். they were concerned about the homeless master. அது என்ன பண்ணுது, அவங்களோட கன்சர்ன் அப்படின்னா ஒரீடு. சரியா, கவலைப்படுறது. கன்சர்ன் about the homeless master. 4 டாக்ஸும் என்ன பண்ணுது, அவரை பற்றி கவலைப்படுது. who the nurses soon learned had been for some time and forgoingனா give up, கொடுக்கறது. அவங்களோட உணவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த சீசர் வந்து என்ன பண்ணியிருக்காரா, தன்னுடைய உணவை வந்து அந்த 4 டாக்ஸ்க்கு விட்டு கொடுத்துருக்காருன்றதை இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரியா, அதை தான் அவங்க அதனால தான் இந்த டாக்ஸ் என்ன பண்ணுது, இந்த மேனை சுற்றிக்கிட்டே வந்திருக்குன்னு
அந்த கிறிஸ் மேம்ப்ரிமும் அவங்க கூட இருக்க கோவொர்க்கர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். மேம்ப்ரிம் snapped a photo of the touching scene and later posted it on Facebook saying. சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க, she snapped a photo, she took a photo and posted it on Facebook. அது எதில் போடுறாங்களா, ஃபேஸ்புக்கில் போட்டு சொல்கிறாங்களா? ஓகேவா? அடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கவா, அவங்களோட அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அதில் வந்து தன்னோட கமெண்ட்டை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, ஐ கேம் அக்ராஸ் திஸ் டுடே. ஐ கேம் அக்ராஸ் திஸ் டுடே at the hospital where I work at 3 a.m. while their master who lives on the street was being treated. His companions waited at the door. A simple person without luxury who depends on help to overcome the hunger, the cold, the pain, the evils of the world, has by his side the best companions and the exchange is reciprocal. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ கேம் அக்ராஸ் அப்படின்னா நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் எதிர்பாராத விதமாக சந்தித்தோம் அவங்கள, இன்றைக்கி ஒரு இடத்துல இப்படி அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் கேம் அக்ராஸ்னால் மெட்னா அர்த்தம். நான் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல 3 மணிக்கு அந்த ஒருத்தர் வந்தார். சரியா, அவர் அது அவரோட கம்பேனியன்ஸ்னால் தோழர்கள். இந்த ஹோம்லெஸ் மேனோட கம்பேனியன்ஸ் யார், இந்த 4 ஸ்ட்ரே டாக்ஸும். சரியா, அந்த கம்பேனியன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, தே வெயிட்டட் அட் த டோர். அந்த டோர் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த மேனை பற்றி சொல்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, அ சிம்பிள் பர்சன் வித்தவுட் லக்ஸூரி அப்படின்னா என்னென்னா, ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்வோன்னு சொல்லுவோம்ல, காரு பங்களா அது இதுன்னு. ஆனால் வித்தவுட் லக்ஸுரி, அவர்கிட்ட ஒரு இதுவும் ஆடம்பரமும் இல்லை. ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் ஹெல்ப் டு ஓவர் கம் த ஹங்கர்னால் என்னது, பசி. தன்னோட பசியை தீர்த்துக்கிறதுக்கே ஹி டிபெண்ட்ஸ் ஆன் சம் அதர் பர்சன். வேறு யாரையோ தான் நம்பியிருக்கார். யாராவது கொடுத்தாங்கன்னா வழியோ எதுக்கானாலும் அடுத்தவங்களை நம்புகிற நிலமையில தான் அவர் இருக்கார். ஹேஸ் பை ஹிஸ் சைட் த பெஸ்ட் கம்பேனியன்ஸ் அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரெசிப்ரோக்கல். ஆனால் அவருக்கு இந்த 4 டாக்ஸ் என்ன பண்ணுது, ஒரு கம்பேனியன்ஸாக, ஒரு துணையாக வந்து என்ன பண்ணுது, அவர் கூட வந்திருக்கு. அவரோட இந்த எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரெசிப்ரோக்கல். அவர் என்ன அன்பு செலுத்தினாரோ அதையும் திருப்பி என்ன பண்ணுது, இந்த 4 ஸ்ட்ரே டாக்ஸும் திருப்பி செலுத்துச்சான். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் கிறிஸ் மேம்ப்ரிம்ன்ற நர்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க வித் ஃபோட்டோ. ஓகேவா? அடுத்து பாருங்கள். An exchange of love, affection, warmth and understanding. A person who confers to us that he stops eating to feed them. Mämbrim continued. An exchange of love, affection, warmth and understanding. A person who confers to us that he stops eating to feed them. சரியா? என்னது அந்த அன்பு அக்கறை இதெல்லாம் என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி. சரியா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஸ்டாப்ஸ் ஈட்டிங். அந்த மேனுக்கு சாப்பிட ஏதோ கொடுத்துருக்காங்க. ஹி ஸ்டாப்ஸ் ஈட்டிங் அண்ட் ஃபீட் தம். உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த டாக்ஸ்க்கு உடனே கொடுக்குறாராம். உடனே மேம்ப்ரிம் அப்படியே சொல்கிறாங்க, இப்படி நான் இன்றைக்கி நிகழ்வை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அது பேஜில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து தன்னோட தகவலை தெரிவிக்கிறாங்க. Speaking to the Dudo, Mämbrim said they are all well taken care of and chubby. பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜப்பின்னா நல்லா ஃபேட்டாக கொலுன்னு இருக்குது. சரியா, சரி, இது பாருங்கள், ஃபேட்டு நல்லா கொலுன்னு அந்த டாக்ஸ்லாம் எப்படி இருக்கான், ஃபேட்டு கொலுன்னு இருக்கான் எல்லாம். அப்போ அந்தளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஹோம்லெஸ் மேன் வந்து இந்த டாக்ஸை கவனிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. The faithful canines நம்ம என்ன பார்த்தோம், டாக்ஸ்ன்னு பார்த்தோம். சரியா, வேர் anxiously anticipating Caesar's safe return. ஆன்டிசிபேட்டிங்னா எதிர்பார்க்குறது. நம்ம அம்மா அவங்க கடைக்கு போயிட்டாங்க, நம்ம ஸ்கூல் விட்டு வந்திருக்கோன்னா நம்ம மம்மி எப்போ வருவாங்க, நம்ம பேரண்ட் எப்போ வருவாங்க, நம்ம அக்கா எப்போ வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்போம்ல. ஆன்டிசிபேட்டிங்னா எதிர்பார்ப்பு. சரியா, அது மாதிரி இந்த கேனைன்ஸ்னால் என்ன சொன்னோம், டாக்ஸ்.
இந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணுதான், தே வேர் வெயிட்டிங் ஃபார் சீசர்ஸ் ரிட்டர்ன். அவரோட ரிட்டர்ன், அவர் எப்போ திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான், வெயிட் பண்ணுதான். சரி, அடுத்து பாருங்கள். ஃபார்ச்சுனேட்லினா என்ன சொன்னோம், லக்கிலின்னு அர்த்தம். ஃபார்ச்சுனேட்லி என்னது, லக்கிலி த அனிமல்ஸ் ரீயுனைட்டட் வித் தர் ஓனர் இன் நோ டைம். பார்த்தா லக்கிலி, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னதுன்னா லக்கிலி அந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, ரீயுனைட்டட், எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. சரியா, யார் கூட, அந்த சீசர் கூட கொஞ்ச நேரத்துலேயே அவர் கூட ஒன்று சேர்ந்துருச்சான். நாட் வாண்டிங் டு கீப் சீசர் அண்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ் அப்பார்ட், the staff let the dogs inside after giving him இங்கே வரக்கூடாது, after giving him the medication he needed. They even offered some food to Caesar. Believe me, he ate some and saved a bit to give the dogs later, Mambrim recalled. உடனே இந்த மேம்ப்ரீம் இன்னொன்று என்ன விஷயங்களை சொல்கிறாங்க, இந்த டூடோன்ற ஒரு மேகசின்லேயும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அது அந்த டாக்ஸ்லாம் வந்து நல்லா ஜப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த கம்பேனியன்ஸ், அந்த டாக்ஸையும் அந்த சீசரையும் நம்ம வந்து பிரித்து வைக்க வேணாம். அதனால இந்த டாக்ஸை என்ன பண்ணுவோம், லெட்னா என்னது, அலோ பண்ணுறது, அலோ த டாக்ஸ் இன்சைட். அவருக்கு மெடிசன் கொடுத்த பிறகு இந்த டாக்ஸ் எல்லாம் அலோ பண்ணுறாங்க போய் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு. தே ஈவன் ஆஃபர் சம் ஃபுட் டு சீசர். அந்த மேம்ப்ரீம் இருக்காங்களா, கிறிஸ் மேம்ப்ரீம், அவங்களாம் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்களாம். யாருக்கு, சீசருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை நம்புங்க, அந்த சீசர் என்ன பண்ணாருன்னா, அவர் கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு நிறையா மேக்ஸிமம் ஃபுட்டை என்ன பண்ணாரா, அந்த டாக்ஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. an hour later, an hourனா இந்த இடத்துல என்ன அர்த்தம், an hourனா 1 hourனு அர்த்தம். An hour later, Caesar left the hospital with the 4 dogs trailing behind, happily wagging their tails. 1 மணி நேரம் லேட் ஆனோனையும் சீசர் என்ன பண்ணுறது, அந்த லெஃப்ட் த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வித் 4 dogs, அந்த 4 dogs கூடயும் பின்னாலேயே 4 dogs என்ன பண்ணுது, பின்னாலேயே போகிறாரன். ஹாப்பிலி வேகிங் த டெய்ல்ஸ். வேகிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழை ஆட்டுறது. சரியா. I do not know what his life is like or why he is on the street, but I admire the respect and love he has for his little friends, Mambrim concluded. Seeing them like this, waiting at the door, just shows how much they are well cared for and loved. உடனே இவங்க சொல்கிறாங்க, கடைசி என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு தெரியாது ஏன் அந்த மனிதர் வந்து ரோட்டில் இருக்கார், அவரோட வாழ்க்கை எப்படிப்பட்டது, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஐ அட்மயர் த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹி ஹேஸ் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் வந்து அந்த டாக்ஸ், அந்த லிட்டில் அனிமல்ஸ் மேலே, ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சுருந்த ஒரு அன்பும் அக்கறையும் பார்த்து நான் என்ன ஆகிறேன், அட்மையர் ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. சீயிங் தம் லைக் திஸ், வெயிட்டிங் அட் த டோர், ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மச் தே ஆர் வெல் கேர் ஃபார் அண்ட் லவ்டு. அது அந்த டோர் சைடு வெயிட் பண்ணதை பார்க்கும்போது எவ்வளவு அவர் அது வந்து அன்பும் அக்கறையும் காமிச்சிருக்காங்க அப்படின்றத எனக்கு புரிய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கிறிஸ் மேம்ப்ரீம் சொல்கிறாங்க. Even though Caesar has little material possessions and likely has no kin turn to, கின்னா என்ன சொன்னோம், ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னோம். சரியா, ரிலேட்டிவ்ஸ், கின்னானது ரிலேட்டிவ்ஸ். மெட்டீரியல் பொசஷன்ஸ்னால் நம்மளோட சொத்து, நம்ம சேர்த்து வைப்போல, ஒரு நம்மகிட்ட சின்ன பொருட்கள் இருந்தால் கூட அதை உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது என்னோடய சொத்து அப்படின்னுவோம்ல, அது மாதிரி ஹி ஹாஸ் லிட்டில் மெட்டீரியல் பொசஸ், அவர்கிட்ட ஏதோ கொஞ்சோன்னு இருந்தால் கூட, அதாவது என்னது, அண்ட் லைக்லி ஹாஸ் நோ கின் டு டர்ன் டு. சரியா. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட, என் சொந்த பந்தமே இல்லைனா கூட, ஆனால் அவர் தனி கிடையாது. பிகாஸ் ஹி ஹாஸ் ஹிஸ் வார்ம் அண்ட் லவ்விங் கம்பேனியன்ஸ். அவருக்கு வந்து ஒரு அன்பான, ரொம்ப அக்கறையான கம்பேனியன்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம்.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லுது. சரியா? சரி, வாங்க அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்கள், பூமரங் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். பூமரங்னா கம் பேக் டு த பர்சன் த்ரூ இட்னு பார்த்தோம். சரியா? நம்ம எதை தூக்கி போடுறோமோ அதே நம்ம திரும்பி வரும். இங்கே அன்பை காமிச்சோன்னா அன்பு திரும்பி வரும். இது வந்து நம்ம டாய்ஸாகவும் குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூமரங் இப்போ நான் காமிக்கிறேன். மெடிக்கேஷன் அப்படின்னா என்னது, மெடிசன், ஃபார்ம் ஆஃப் மெடிசன் தட் யூஸ்டு டு ட்ரீட். ஓகே. இன்க்ரெடிபிள்னால் என்ன சொன்னோம், அன்பிலீவபிள், நம்ப முடியாத. சரி, இங்கே பாருங்கள், இப்போது இங்கே காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹீரோ ஆஃப் திஸ் ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் வந்து ஹோம்லெஸ் மேனோட பேர் என்ன? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேர் டிட் திஸ் ஸ்டோரி ஹேப்பன்? வேர்னா எங்கே, எங்கே அந்த ஸ்டோரி நடந்துச்சு? ரியோடோசல் இன் சவுத் பிரேசில். ஓகேவா? வென் வாஸ் ஹி அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல்? எந்த டைமில் அவர் அட்மிட் பண்ணாங்க? அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த டைம். அந்த டைம் என்ன டைம்? 3 AM. வேர் இஸ் த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல் எங்கே இருந்துச்சு? இட் இஸ் ஆல்சோ இன் சவுத் பிரேசில். ஹூ accompanied him to the hospital? யாரெல்லாம் கூட வந்தாங்க? சரியா? சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லுங்கள். அடுத்து செக்ஷன் பி பாருங்கள். வேர் டிட் த நர்ஸ் போஸ்ட் திஸ் ஸ்டோரி? இந்த வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. யூ ட்ரை டு கிவ் அ பேராகிராஃப், ரைட் அ பேராகிராஃப். ஓகே. வாட் இஸ் Caesar do when he was offered food by the nurses? என்ன பண்ணார் உடனே அவர் அந்த ஃபுட்டு கிடைச்சோனையும்? How many dogs accompanied him and when left the hospital? எத்தனை டாக்ஸ் வந்துச்சு, எப்போ அது வெளியேறிச்சு? How many people followed Ma'am Reem's post? இது உங்களுக்கு சொல்லலாம் இந்த கொஸ்டின். 4th கொஸ்டின். அதுக்கு நமக்கு புக்கில் ஆன்சர் கொடுக்கல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது கேன் யூ கெஸ் த மீனிங் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹோம்லெஸ்னால் என்னது? ஹோம்லெஸ் மீன்ஸ் வித்தவுட் அ ஹோம், டிபிக்கலி லிவிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸ். பீப்புள் who are living in the streets, அதான் ஹோம்லெஸ். பூமரங்னா ரிவர்ஸ், கம் பேக். கேனைனா டாக்ஸ். ஸ்ட்ரெயினா என்ன சொன்னோம், வாண்டரிங். ஹெல்த் ஃபெசிலிட்டினா கிளினிக். கலீக்ஸ்னா என்னது? கொலீக்ஸ்னால் கோவர்க்கர்ஸ், டீம்மேட். சரி, ட்ரெயில்னா பிஹைண்ட், ஒன் பிஹைண்ட். சரியா? வெயிட். வேகிங்னா என்ன பண்ணுறது, அந்த டெய்லை வந்து மூவ் பண்ணுறது சைட் பை சைடு. ஓகேவா? ரெசிப்ரோக்கல்னாலும் ரிட்டன் தான். பொசஷன்னா நம்ம சொத்து மாதிரி வச்சுக்கிறோம்ல, ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அதை தான் உரிமை கொண்டாடுறது. மிஸ்ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது, ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, பேடாக ட்ரீட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோன்னா மிஸ்ட்ரீட்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை பாருங்கள், இதுதான் பூமரங். பாருங்கள், இந்த ஒரு பர்சன் வந்து தூக்கி போடுறாங்களா, அது என்ன ஆகும், திருப்பி சொல்லண்டு நம்ம கைக்கு வரும். அதை தான் பூமரங் சொல்லுவோம். இங்கே வந்து நம்மளோட அன்பை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரிவித்தோன்னா அந்த அன்பு என்னாகும், நமக்கு திருப்பி வரும். நம்ம வெறுப்பு கொடுத்தோன்னா அந்த வெறுப்பு தான் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரூ ஸ்டோரி, பிரேசிலில் நடந்ததுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கேரளாவில் வந்து அந்த நிலச்சரிவு அப்போ வந்து குவி அப்படின்ற ஒரு டாக் வந்து தன்னோட ஓனர்ஸ், அதோட மாஸ்டர்ஸ் ஃபேமிலி வந்து அந்த நிலச்சரிவில் இறந்தப்போ என்ன பண்ணுச்சு, அவங்கள மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிச்சு, அவங்களோட பாடிஸ்லாம் எங்கே கிடக்குன்னு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிச்சு. சரியா? ஸோ அனிமல்ஸ் வந்து என்னது, நமக்கு வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. நம்ம சில நேரங்களில் நம்ம மற்றவங்ககிட்ட வந்து அன்பு குறையிறப்ப கூட நம்ம சரியாக அன்பு செலுத்தலை, அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தலை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிறோம். ஆனால் இந்த டாக்ஸ் வந்து நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தருது. நம்மளும் என்ன பண்ணணும், எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்க முயற்சி செய்யணும். முக்கியமாக அனிமல்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அன்பு செலுத்தணும்னா கண்டிப்பாக அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணும், நம்ம மேலே அளவற்ற அன்பு செலுத்தும். ஓகேவா? சரி, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.